வலி வராமல் இருக்கவும், முதுகுவலி வந்தால் யோகா மூலம் எப்படி சரி செய்யலாம் என்பதை பற்றி நமக்கு செய்து காட்ட வருகிறார் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி. அனைவருக்கும் வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் சிரசாசனம். ஏற்கனவே நம்ம அர்த்த சிரசாசனத்தை பற்றி சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த அர்த்த சிரசாசனம் நல்லா பழகி, நல்ல கழுத்து, இந்த கை நல்ல ஸ்ட்ரென்த் ஆன பிறகு அதுக்கப்புறம் தான் சிரசாசனத்தை செய்யணும். அர்த்த சிரசாசனம் மினிமம் ஒரு 1 மந்தாவது பழகணும். 1 or 2 months பழகி இந்த கழுத்து கையெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ண பிறகு தான் இந்த சிரசாசனம் போகும். இதனுடைய முக்கியமான விதி, அர்த்த சிரசாசனம் பழகாமல் சிரசாசனம் பண்ணக்கூடாது. ஸோ அர்த்த சிரசாசனம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். இப்போது இன்றைக்கி சிரசாசனம் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ சிரசாசனத்துடைய முக்கியமான பலன்கள் பார்த்திங்கன்னா, அர்த்த சிரசாசனத்தில் பாதி பலன் சொன்னோம். அதனுடைய முழு பலன் சிரசாசனத்தில் கிடைக்கும். சிரசாசனத்தை வந்து கிங் ஆஃப் ஆசனாஸ், ஆசனங்களின் அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது அவ்வளோ முக்கியமான ஆசனம். நம்ம மூளை பகுதிக்கு நல்ல ரத்த ஓட்டம் பாயும். ஆக்சிஜனேட்டட் பிளட் கலந்த ரத்தம் மூளைக்கு போக போக மூளையினுடைய சிந்திக்கும் திறன் எல்லாமே அதிகமாகுது. கண் பார்வை அதிகமாகிறது. வயதாக ஆக நமக்கு வந்து கண் பார்வை குறையுது, காது மந்தமாகிறது, ஞாபக சக்தி குறையிறது. இதற்கெல்லாம் காரணம் வந்து தலைப்பகுதிக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் குறையிறதுனால வருது. நம்முடைய ஹார்ட் இங்கே இருக்குது. ஆப்போசிட் த கிராவிட்டி, புவியீர்ப்பு விசை எதிர்த்து ஹார்ட் வந்து பிளட்டை பம்ப் பண்ணணும் மூளைக்கு. அப்போ தான் மூளைக்கு நல்ல ரத்த ஓட்டம் போகும். மூளைக்கு நல்ல ரத்தம் போனால் தான் தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புகள்லாம் நல்லா வேலை செய்யும். அதனால் இந்த கிராவிட்டி அப்போஸ் பண்ணி பிளட்டு போக வேண்டியிருக்குது. இப்போ தலையில் என்னது, கிராவிட்டி அப்போஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக புவியீர்ப்பு விசையினால் எல்லா பிளட்டும் கால்லேருந்து எல்லா பிளட்டும் தலைக்கு வந்துடுது. அதனால தான் இந்த கிங் ஆஃப் ஆசனாஸ் சொல்கிறாங்க. இந்த சிரசாசனம் பண்ண 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 இந்த கால் வலி, வேரிகோஸ் வெயின்னு சொல்லுவாங்க, நரம்பு சிலந்தி நோய். சில பேர் காஃப் மசில் கால் நரம்பெல்லாம் சுருண்டு சுருண்டு இருக்கும். அதிகமாக நின்றுட்டு வேலை செய்கிறவங்களுக்கு இந்த கால் நரம்பு சிலந்தி நோய் ஏற்படுது. அது வந்து இம்ப்யூர் பிளட் அப்படியே தேங்கிடுது. இந்த தலையில் நிற்கும்போது அந்த இம்ப்யூர் பிளட் எல்லாம் கீழே இறங்கி வந்துடும், சுத்தமாகிடும். இந்த மாதிரி நரம்பு சிலந்தி நோய் இருக்கிறவங்க, சில பேருக்கு பார்த்தோன்னா எப்பிலெப்சின்னு சொல்லக்கூடிய வலிப்பு நோய், காக்கா வலிப்பு அப்படின்னு நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க. காக்கான்னா காக்காவுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. கால் கை வலிப்பு. அந்த கால் கை வலிப்பு தான் நாளாக தெரிந்து போய் காக்கா வலிப்புன்னு சொல்கிறாங்க. இந்த காக்கா வலிப்பு, அதாவது கால் கை வலிப்பு, இங்கிலீஷில் வந்து இது எப்பிலெப்சின்னு சொல்கிறாங்க. இந்த எப்பிலெப்சி நோய் வந்து எதனால் ஏற்படுதுன்னா, நம்மளுடைய மூளை வந்து ஒரு திரவத்தில் மிதக்குது. அந்த மூளை வந்து திரவத்தில் மிதக்கக்கூடியதுனால அதனுடைய கெமிக்கல் சேஞ்சஸ் வருது. அந்த கெமிக்கல் சேஞ்சஸ்னால மின்சாரம் உற்பத்தி ஆகுது. அந்த மின்சார உற்பத்தி வந்து மின் உற்பத்தி வந்து சில பேருக்கு ஜாஸ்தி ஆகிடும். நம்ம மூளையிலே சிம்போலிக் ஏரியா, ஆடிட்டரி ஏரியா, சென்சரி ஏரியா, கண் பார்வைக்கு ஒரு இடம் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஏரியா இருக்குது. இந்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த கரண்ட் வந்து எலக்ட்ரிக் ஃப்ளோ வந்து திடீர்னு அதிகமாகிடுது. அதனால தான் வந்து கால் கையெல்லாம் வெட்டி வெட்டி இழுக்குது. ஸோ இந்த எப்பிலெப்சின்னு சொல்லக்கூடிய கால் கை வலிப்புக்கு நோய்க்கு ரொம்ப முக்கியமான ஆசனம் இந்த சிரசாசனம். இது பண்ண 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 பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூளைக்கு ரத்த ஓட்டம் போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக இது குறைஞ்சிடும். இந்த சிரசாசனத்தை வந்து எலிகளை வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. நம்ம எலி வந்து நம்மளை மாதிரி மேமல்ஸ், குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடிய உயிரினம். எதுனாலும் முதல்ல எலிக்கு தான் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க ஆராய்ச்சியாளர்கள். இந்த எலி வாலில் ஒரு நூலை கட்டி அதை தலையில் கட்டி தொங்க விட்டாங்க. 2 நிமிஷம் அப்படியே விடும்போது மூளைக்கு நல்ல ரத்த ஓட்டம் வரும்போது அதனுடைய எலியினுடைய செயல்பாடுகளை வந்து ஆராய்ஞ்சாங்க. அப்படி பார்க்கும்போது அது தேவையில்லாத சேட்டைகள்லாம் குறையலாம். அது மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, சைக்காட்ரிக் பேஷண்ட் சொல்லக்கூடிய மனோவியாதியில் இருக்கவங்க, அவங்களுக்கு பிறரை அடிக்கிறது, கோவப்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. இந்த மாதிரி சிரசாசனம் பண்ண 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 அந்த மூளைக்கு ரத்த ஓட்டம் போக போக இந்த மாதிரி பிறரை அடிக்கிறது, இந்த மனவியாதி, இந்த எப்பிலெப்சி, இந்த மாதிரி நோய்கள்லாம் வரதில்லை. மூளையில் வந்து கட்டியே வராது. சிரசாசனம் பண்ண 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 மூளையில் கட்டியே ஏற்படாது. ஸோ இந்த சிரசாசனத்தை நம்ம இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ அப்படியே வஜ்ராசனம் போட்டு உட்காந்துக்குங்க. இந்த மாதிரி வஜ்ராசனம் போட்டு உட்காந்துட்டு அதே மாதிரி கையை நல்லா கோர்த்துக்குங்க.
நல்லா கையை இறுக்கி கோர்த்துக்கலாம். இந்த கையை அப்படியே தரையில் வைக்கிறோம். தரையில் வச்சுட்டு கை நல்லா இறுக்கி கோர்த்துக்கணும். இந்த கை ரொம்ப விரியக்கூடாது. கரெக்டாக ஒரு அடி கேப் வச்சுக்கலாம். இப்போ உச்சந்தலையை அப்படியே தரையில் வைக்கிறோம். பின் மண்டை இறுக்கி பிடிச்சிட்டு முதல்ல அர்த்த சிரசாசனம் மாதிரி வரணும். அப்படியே கால் முட்டி வரணும். அப்புறம் அப்படியே காலை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி அப்படியே தூக்கலாம். மெதுவாக தூக்குங்க. அப்படியே கண்ணை மூடி காலை ரொம்ப லூஸாக ரிலாக்ஸாக வச்சுக்கணும். இப்போ அப்படியே மெதுவாக இருக்கும். செஞ்சு முடித்தோடனே அப்படியே உட்காந்துக்கணும். தலை கீழே வச்சு உட்காந்துக்கணும். உடனே எந்திரிக்கக்கூடாது. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு 20 செகண்ட்ஸ் அப்படியே இருந்துட்டு அப்புறம் மெதுவாக எழுந்துக்கலாம். நேராக எழுந்துக்கணும். நேராக எழுந்து நம்ம அர்த்த சிரசாசனம் என்ன ரூல்ஸோ அதே மாதிரி அப்படியே கழுத்து அப்படியே ஒரு 2 டைம்ஸ் அப் டவுன் பண்ணலாம். அப்படியே ரொம்ப லூஸாக வச்சிடணும். கழுத்தில் நம்ம ரிலாக்ஸாக வச்சுட்டு மெதுவாக செய்யணும். அப்புறம் அப்படியே ரைட் அண்ட் லெஃப்ட் பண்ணலாம். கண்ணை மூடிட்டு ரொம்ப ரிலாக்ஸாக போடணும். இப்போ அப்படியே கழுத்தை ஒரு 2 டைம்ஸ் சுற்றலாம். அப்படியே கிளாக் வைஸ் அப்படியே 2 டைம்ஸ். இப்போ அப்படியே ரிவர்ஸில் ஒரு 2 டைம்ஸ். நல்ல நேராக வந்து நல்ல மூச்சு இழுத்து விடுங்க. அதுக்கப்புறம் மெதுவாக கண்ணை திறந்துக்கணும். இதுதான் சிரசாசனுடைய முக்கியமான ரூல்ஸ். சிரசாசனம் செஞ்சு முடித்த உடனே எழுந்திருக்கக்கூடாது, கண்ணை திறக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு மெதுவாக உட்காந்து இந்த கண்ணெல்லாம் கழுத்து எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கண்ணை திறக்கணும். உடனே எழுந்திரிச்சிங்கன்னா தலை சுற்றும். இப்போ இன்னொரு தடவை பண்ணிட்டு பாருங்க. கை கோர்த்து வைங்க. தலையை வச்சுக்கலாம். அப்படியே காலை மெதுவாக தூக்கணும். முட்டியை ஏற்றிருக்கணும். அர்த்த சிரசாசன நிலைக்கு வந்துடணும். அதுக்கப்புறம் காலை கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் மூவ் பண்ணி அப்படியே சிரசாசனம் மெதுவாக தூக்கணும். இந்த மாதிரி காலை ரொம்ப லூஸாக ரிலாக்ஸாக வச்சாதான் அந்த கிராவிட்டி மூலமாக பிளட் எல்லாம் கீழே இறங்கி வரும். காலை வந்து ரொம்ப இறுக்கமாக வச்சுக்கூடாது. காலை ரொம்ப லூஸாக ரிலாக்ஸாக வச்சுக்கணும். கையை நல்லா அமுத்தி வச்சுக்கணும். தலைக்கு அதிகமாக வெயிட்டு போகாமல் 90% வெயிட்டு கையில் கொண்டு வந்துடணும். இப்போ சிரசாசனம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கால்லேருந்து ரத்த ஓட்டம் அப்படியே மெதுவாக கீழே இறங்கும். அப்படியே காஃப் மசில்ஸ், தை மசில்ஸ்லேருந்து இறங்கி எல்லா ஹார்ட்டு, லங்ஸு எல்லாத்துக்கும் நல்ல பிளட் ஃப்ளோ ஆகும். கடைசியாக பார்த்திங்கன்னா தலைக்கு எப்படி பிளட்டு கீழே வந்தே ஆகும். தலைக்கு பிளட் வர 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 உங்களுக்கு மூளையினுடைய செயல்பாடு அதிகமாகும். மூளைக்கு நல்ல ரத்த ஓட்டம் போக போக தான் அந்த மூளை நல்ல வேலை செய்யும். இப்போ அப்படியே காலை மடக்கி மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே உடனே எழுந்திருக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துக்கணும். அப்புறம் மெதுவாக எழுந்துக்கலாம். ஒரு மெதுவாக எழுந்து உட்காந்துட்டு அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி கழுத்து எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த கழுத்து அப் அண்ட் டவுன், ரைட் லெஃப்ட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு தான் கண்ணே திறக்கணும். இந்த சிரசாசனத்தை வந்து ஒரு 2 நிமிஷம் வரையும் செய்யலாம். ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 செகண்ட், 30 செகண்டு அப்படியே கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 50 செகண்டு அப்படியே டைம் இன்க்ரீஸ் பண்ணி அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் பண்ணால் போதும். நிறைய நேரம் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. நிறைய நேரம் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. ஏன்னா 2 நிமிஷம் பண்ணாலே அதனுடைய முழு பலன் ரத்த ஓட்டம் கீழே இறங்கி வந்துடும். இப்போ இதே ஆசனத்தை ஃப்ரண்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அப்படியே திரும்பி உட்காருங்க.
அதே மாதிரி கை கோர்த்து வச்சுட்டு மெதுவாக கால் தூக்கும். அர்த்த சிரசாசனம் வந்துட்டு காலை கொஞ்சமாக மூவ் பண்ணி அப்படியே தூக்குங்க. இது கொஞ்சம் கஷ்டமான ஆசனம், எல்லாருக்கும் எடுத்த உடனே வராது. அர்த்த சிரசாசனம் கொஞ்ச நாள் கண்டிப்பாக செய்யணும். அது ஒரு 1 or 2 months பழகின பிறகு தான் இந்த மாதிரி சிரசாசனம் வரணும். இந்த சிரசாசனமே தனியாக பண்ண முடியாது எல்லாருக்கும். இந்த மாதிரி செவ்வரோரமாக சாஞ்சிக்கலாம். ஏதாவது இந்த மாதிரி குஷன் மாதிரி போட்டு இல்லை பெட்ஷீட்டை நல்லா மடித்து போட்டுட்டு கையை வச்சுட்டு முதல்ல செவ்வரோரமாக பழகணும். செவ்வரோரமாக பழகி கொஞ்சம் நாள் ஆக அப்புறம் மெதுவாக தனியாக வந்து பழகிக்கலாம். இந்த மாதிரி 1, 2, 3ன்னு ஒரு 50 கவுண்ட்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டைம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ரொம்ப மூச்சை இறுக்கி பிடிச்சிட்டு தம் பிடிச்சிட்டு பண்ணக்கூடாது. அப்படியே ரிலாக்ஸாக பண்ணலாம். காலை மெதுவாக இருக்குங்க. அதே மாதிரி செஞ்சு முடித்தோடனே அப்படியே பக்கத்தில் உட்காந்துக்கணும். நேராக வந்துக்குங்க. திரும்பி உட்காந்துக்கலாம். இந்த மாதிரி சிரசாசனம் செஞ்சு முடித்தோடனே இந்த கழுத்து கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய உடம்புடைய முழு வெயிட்டும் வந்து தலைக்கு வருது. நம்முடைய பாடியில் உள்ள எல்லா நர்வ்ஸும் பிரெயினுக்கு போகக்கூடிய நரம்பு எல்லாமே கழுத்து வழியாக போகிறதுனால கழுத்தில் வந்து நரம்பு கூட்டங்கள் வந்து ரொம்ப இறுக்கமாக பக்கத்தில் இருக்குது, க்ளோஸாக. அதனால் இது செஞ்சு முடித்த உடனே இந்த கழுத்தில் ஒரு இறுக்கம் வரும். அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். முக்கியமான பாயிண்ட் நான் சொல்லியிருக்கிறேன். அர்த்த சிரசாசனம் கண்டிப்பாக செய்யணும். 1 மாதம் 2 மாதம் பழகணும். அதுக்கு பிறகு சிரசாசனம் வரலாம். சிரசாசனுடைய அடுத்த பாயிண்ட்டு செஞ்சு முடித்தோன்னே எழுந்திருக்கக்கூடாது. அதுக்கு பிறகு மெதுவாக எழுந்து கழுத்து பயிற்சி கண்டிப்பாக செய்யணும். கழுத்து பயிற்சி செஞ்சு நல்லா மூச்சு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் கண்ணை திறக்கணும். கண்ணை திறந்த பிறகு தான் எழுந்திருக்கணும். இதனுடைய மாற்று ஆசனமும் இருக்குது. தலையில் நின்னால் அதுக்கு ஒத்த காலை நிற்கக்கூடிய ஆசனமும் இருக்குது. அது விருக்ஷாசனம், ஏகபாதாசனம் சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த சிரசாசனம் பண்ணால் கண்டிப்பாக அந்த ஒத்த காலில் நிற்கக்கூடிய பயிற்சியை நம்ம செஞ்சே ஆகணும். இந்த மாதிரி அதிகப்படியான ரத்த ஓட்டம் தலைக்கு போயிருந்தால் அதை சரிப்படுத்துறதுக்கு தான் இந்த ஒத்த காலில் நிற்கிறது. நம்ம பேச்சிலே சொல்கிறோம், நீங்கள் தலையில் நின்னாலும் நடக்காது, ஒத்த காலில் நின்னாலும் நடக்காது அப்படின்னு குழந்தைகளுக்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பயிற்சிகள் தலையில் நின்ன உடனே மன வலிமை ஜாஸ்தி ஆகிடும். அது மாதிரி ஒத்த காலில் நிற்கும் போது மன வலிமை ஜாஸ்தி ஆகிடும். இந்த சிரசாசனம் பண்ண உடனே இந்த ஒத்த காலில் நிற்கக்கூடிய பயிற்சியை கண்டிப்பாக செய்யணும். அதுக்கு மாற்று ஆசனம், இது ரெண்டும் ரொம்ப பவர்ஃபுல் ஆசனம். ஸோ அந்த கிங் ஆஃப் ஆசனாஸ் சிரசாசனத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இதை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க அர்த்த சிரசாசனம் பண்ணாலே போதும். சிரசாசனம் பண்ண வேண்டியதில்லை. ரொம்ப கழுத்து வலி இருக்கவங்களும் நீங்கள் அர்த்த சிரசாசனம் செஞ்சாலே போதும். நல்ல எக்ஸ்பர்ட் ஆனவங்க தான் இந்த சிரசாசனத்தை செய்யலாம். அதுவும் செவ்வரோரமாக பண்ணணும். அதுவும் நல்லா பழகின பிறகு தான் இந்த மாதிரி தனியாக வரணும். இன்றைக்கி அர்த்த சிரசாசனம் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ சிரசாசனத்தை நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்த்துட்டோம். மீண்டும் வேறு ஒரு ஆசனத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். மீண்டும் இதேபோல் சுவாரஸ்யமான பல பகுதிகளுடன் நாளை சாத்தியம்புது பொழுது நிகழ்ச்சியில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.